வணக்கம். வணக்கம். பரபரப்பான இந்த தேர்தல் நேரத்தில் நம்ம இன்னைக்கு தேர்தல் அல்லாத ஒரு பிரச்சனையை எடுத்து பேச போகிறோம். ஏன்னா தேர்தல் முடிவுக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கணிச்சு தான் இந்த தகவல். இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் அரசியலில் இதுவும் ஒரு பேசு பொருளாக இருக்குது. என்னென்னா, கடந்த வாரம் ஊடகங்கள்லாம் ஒரு செய்தி வெளியாக இருந்தது. அதாவது அதிமுகவில் சீனியர் லீடர் செங்கோட்டையன், அவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து அந்த கட்சியில் இருக்கார். இன்னும் சொல்ல போனால் அந்த மாவட்டத்தை மாவட்ட செயலாளர் மாற்றப்பட எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் மாவட்ட செயலாளரே மாற்றப்படாத ஒரே மாவட்ட செயலாளர் அவர் தான். ஒரு பெரிய மண்டலத்தில் அவர் ஒரு பெரிய லீடராக அதிமுக இருந்தார். அதே மாதிரி ஜெயலலிதா காலத்திலையும் அவர் ஒரு விசுவாசமான ஒரு தலைவராக இருந்தார். அப்போ என்னன்னா, அவருடைய ஒரு கெட்ட நேரம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கடைசி காலத்துல அம்மையார் இவங்க அமைச்சர் பதவியில இருந்து தவறான அவருக்கு கெட்ட கெட்ட நேரம்லாம் இல்ல, அவர் பண்ண தவறுகளுக்கு தான் அவரை நீக்கி விட்டாங்க. அதுதான் இப்போ அவருக்கு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் ஆகிப்போச்சு. இந்த நிலையில என்னன்னா, அந்த ஊடகங்கள்ல என்ன செய்தி வெளியாச்சுன்னா, இவர் எடப்பாடியோட மோதல் போக்குல இருக்காரு, எடப்பாடி நடவடிக்கை இவருக்கு பிடிக்கல, ஸோ பாரதிய ஜனதாவில் நான் சேர்றேன், தேர்தலுக்கு பிறகு நான் சேர்ந்தேன்னா எனக்கு மாநில தலைவர் பதவி வேணும் அப்படி நீங்கள் ஒரு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நான் சில தொண்டர்கள் நிர்வாகிகளோட நான் பாரதிய ஜனதாவில் சேர்ந்துருந்தேன், எனக்கு மாநில பாரதிய ஜனதா தலைவர் பதவி வேணும் அப்படின்னு இவர் டெல்லிக்கு தூது விட்டுருக்காரு. டெல்லியிலன்னா இங்கே உள்ள ஆளுங்க மூலமாக இல்லை, இவங்க ஏதாவது பண்ணி விடுவாங்கன்ட்டு டெல்லியிலே அவருக்கு ஒரு ஆள் இருக்குது, அந்த ஆள் மூலமாக விட்டுருக்காரு அப்படின்னு அந்த ஊடகங்களில் செய்தி வெளியாச்சு. இந்த செய்தி தமிழ்நாடு முழுக்க அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு. ஏன்னா அதிமுகவில் எடப்பாடியை விட அவர் ஒரு சீனியர் லீடர். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து இருக்காரு. எடப்பாடி கூட 74 தான் அதிமுகவுக்கு வராரு. அவர் அதுக்கு முன்னே இருந்தவர். ஸோ இவர் என்னென்னா போயிடுவாரோ அப்படிங்கிறது எல்லாம் ஒரு பெரிய பரபரப்பு. கொங்கு மண்டலத்தில் பெரிய ஒரு கொந்தளிப்புனே சொல்லலாம். இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு அவர் அன்னைக்கே ஒரு ஈரோட்டில் ஒரு ப்ரெஸ் மீட்டு போட்டு நான் அப்படியெல்லாம் இல்லை, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து அம்மாவுடைய காலத்தில் வரைக்கும் நான் அந்த கட்சியில் தூணாக இருந்துக்கிட்டு இருக்கேன், அதனால் நான் எப்படி போவேன், 50 ஆண்டு காலம் நான் அந்த கட்சியில் இருக்கிறேன், நான் போவேன்னு செய்தி வெளியிட்டது பெரிய கண்டனத்துக்குரியது. பத்திரிகையாளர்கள்ட்ட நான் நல்லதானே பழகிக்கிட்டு இருக்கேன், அவங்க இப்படி ஒரு செய்தி இருக்கான்னு என்கிட்ட கேட்டிருக்கலாம், ஆனால் எனக்கு திட்டமிட்டு அவங்க அந்த செய்தியை பரப்பியிருக்காங்க. அதனால குறிப்பிட்ட பத்திரிகை தான் வெளியிட்டது, ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை தான் வெளியிட்டது செய்தியை. அதனால ஏன்ட்ட அப்படி கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையை தான் கண்டிச்சாரே தவிர வேற யாரையும் கண்டிக்கல. இன்னும் அவர் சொல்ல போனா அவர் கடைசியா என்ன சொல்லியிருக்கணும், எடப்பாடிக்கும் உங்களுக்கும் மோதல் அதனால போறீங்கன்னு அந்த பத்திரிகை செய்தி. ஆனா இவர் அதை மறுக்கவே இல்லை, பத்திரிகை செய்தியை தான் மறுத்தார தவிர நான் பாரதிய ஜனதாவுக்கு போக மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா நான் எடப்பாடியுடைய தலைமையை தாங்கி பிடிப்பேன், தூக்கி நிறுத்துவோங்கிற ஒரு வரி சொல்லவே இல்லை. ஸோ அவருடைய பேட்டியே காட்டி கொடுக்குது, எடப்பாடிக்கும் அவருக்கும் மோதல் இருந்துகிட்டு இருக்கு. இல்லை கண்டிப்பா எடப்பாடிக்கும் இவர் செங்கோட்டையனுக்கும் ஒரு பெரிய மோதல் இருக்குது. அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாக சொல்லுவாங்க. அது மாதிரி காரணம் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட செங்கோட்டையன் நீங்க சொன்ன மாதிரி சீனியர் மேன், அவர் ஜெயலலிதா காலத்திலையும் எம்ஜிஆர் காலத்திலையும் ரொம்ப பவர்ஃபுல்லாக கொங்கு பெல்ட்டில் இருந்தார். இப்போ எடப்பாடி என்ன பண்ணார், அவர் பொதுச்செயலாளர், அது குறிப்பாக இப்போ பொதுச்செயலாளர் ஆனது பிறகு தனக்கு மேலே உள்ள அதாவது சீனியர்கள் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட அவர் காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு அதிமுக ஒரு டாக் வருது. என்ன காரணம்னு வச்சுக்கோங்களேன், சீனியர்லாம் நம்ம யார்ட்டையும் அவங்கள நம்ம கட்டுப்படுத்த முடியாது, அதனால் அப்படி தான் கிட்டத்தட்ட ஓபிஎஸ்டி ஒரு பிரச்சனை பண்ணுறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா நத்தம் அந்த கிட்டத்தட்ட அந்த இதில் வராரு, அவர் வராரு. அந்த வகையில் செங்கோட்டையன் அவர் கொங்கு பெல்ட்லேயும் அவர் இருக்கிறார். சீனியர்னு பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட்டில் இவர் மட்டும் தான் இருக்கார், செங்கோட்டையன் தான் இருக்கிறாரு. ஸோ செங்கோட்டையன் காலி பண்ணணும்னு அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாருன்னா கருப்பண்ணனை போட்டார். கருப்பண்ணன் ஈரோடு, அவர் ஆமாம் கிழக்கு மாவட்ட செயலாளர், இவர் மேற்கு. எப்பயுமே பார்த்தா கருப்பண்ணன் கிட்டத்தட்ட நெருங்கிய சொந்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு. அதனால பார்த்தீங்கன்னா கருப்பண்ணனே செங்கோட்டையனை பெருசாக மதிக்க மாட்டார். காரணம் என்னன்னா, எடப்பாடி இருக்கிற ஒரு தைரியம் அவருக்கு அதனால கருப்பண்ணனே அப்படி பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் மீறி தான் நீங்கள் ஒரு இவரை பொறுத்த வரைக்கும், நம்ம யார் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே இருப்பார். அவர் நெருங்கிய நண்பர்கள்ட்ட சொல்றது என்னன்னா,
அதிமுகவுக்கு தலைவர்கள் வரலாம், பொதுச்செயலாளர் மாறலாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே இருப்பேன் நான், அவ்வளோதான் அப்படிங்கிறது தான். அதனால தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பிஜேபிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. ஆனாலும் அவருக்கு தொடர்ந்து அவரை வந்து புறக்கணிக்கிறது, ரெண்டாவது அவருக்கு ஒரு மரியாதையை கொடுக்காத சூழ்நிலையை வந்து அவர் ரொம்ப சங்கடப்படுறாரு. என்ன அவருக்கு மரியாதை? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் வந்து ஈரோடு வேட்பாளர் போட்டதும் சரி, திருப்பூரும் அவர் தான் பொறுப்பாளர் பார்த்துட்டு இருந்தார். திருப்பூரும் பார்த்தீங்கன்னா இப்போ வேட்பாளர் அருணாச்சலம் போட்டாங்க. ஈரோடு உங்களுக்கு நல்லா தெரியும், காசுங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை போட்டாங்க. அந்த 2 வேட்பாளர்கள் போடுற விஷயத்துல செங்கோட்டையன்ட்ட அவர் டிஸ்கஸே பண்ணலை. ஆமாம் ஆமாம், அவர் வந்து அதில் ரொம்ப சங்கடம் அவருக்கு. அதில் என்னன்னா, அது மட்டும் இல்லை, எலெக்ஷன் ஒர்க்கு கூட இந்த ஆற்றல் அசோக்குமார் வந்து செங்கோட்டையனை கூப்பிட கூட இல்லை. அது வந்து அவருக்கு ரொம்ப வருத்தம். அவருக்கு ரொம்ப, அதாவது ஆற்றல் அசோக்குமாரும் கருப்பண்ணன் மட்டும்தான் ஒர்க் பண்ணாங்க எலெக்ஷன் ஃபுல்லாகவே. அதில் கேபி ராமலிங்கம் இருக்கார்ல, கேவி ராமலிங்கம் இருந்தார்ல, அவங்க 2 பேர் இருந்தப்போ அதுலேயுமே அவருக்கு ஒரு வருத்தம். கேவி ராமலிங்கமும் செங்கோட்டையனும் ரொம்ப க்ளோஸ். அவங்க 2 பேரும் கொங்குலேயே அவங்க 2 பேரும் தனியாக இருப்பாங்க எப்பயுமே. காரணம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, வேலுமணியும் எடப்பாடி தங்கமணி இவங்கெல்லாம் ஒன்றா இருப்பாங்க. இதில் வந்து செங்கோட்டையனுக்கு ரொம்ப ஒரு ஆதரவாக இருக்காரு கேவி ராமலிங்கம் இருப்பார். ஸோ அவங்க அவரையுமே சரியாக கவனிக்கல. யார் வேட்பாளர், ஈரோடு வேட்பாளர், அவர் 2 பேருமே செங்கோட்டையனையும் புறக்கணிச்சிட்டாரு, கேவி ராமலிங்கத்தையும் புறக்கணிச்சிட்டாரு. அவங்க 2 பேருமே ரொம்ப பெருசாக ஒர்க் பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, அந்த எலெக்ஷன் டைமில் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார். யார்? கேவி ராமலிங்கம். இவர் செங்கோட்டையன் போய் என்ன பண்ணுறாரு, இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போய் கோயம்புத்தூரில் போய் படுத்துட்டார். எல்லாத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா, நம்மளை எதுவும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, வேட்பாளர் டிஸ்கஷனில் கூப்பிடல. அதுக்கப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா, முக்கிய தலைவர்களை எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. ஏதாவது பார்த்தீங்கன்னா பிரச்சார அணி, நீங்கள் ஒவ்வொரு மாதிரி இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பெருசாக அதில் அதுக்கும் எதுவும் கொடுக்கவே இல்லை. அந்த வருத்தம் அவருக்கு ரொம்ப வருத்தம் இருந்துச்சு. ஸோ என்னடான்னு ஒரு சான்ஸ் பார்த்துட்டு இருந்தார், போய் ஆஸ்பத்திரியில் படுத்தார். இந்த விஷயம் கேள்விப்பட்டு தான் உடனே எடப்பாடி போய் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, இல்லைண்ணே வாங்கினே எலெக்ஷன் டைமில் வாங்கினோன்னே ஒரு வேண்டாவரப்பாக தான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இப்போ செங்கோட்டையனுக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனில் அதிமுக பிஜேபி கூட்டணி பிரிஞ்சது ரைட்டு, சந்தோஷம். பட் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 2 பேரும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20 தொகுதிகளாவது நம்ம ஜெயிச்சிருப்போம். செங்கோட்டையன் வந்து நண்பர்கள்ட்ட சொல்கிறது, ஒரு 20 தொகுதியாக நம்ம ஜெயிச்சிருப்போம். அதான் நீங்கள் இழந்துட்டீங்க. பரவாயில்ல, ஒரு வேளை சரி வேண்டான்னு முடிவு பண்ணீங்கன்னா வேட்பாளர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்கணும். ஏன் போடல? இல்ல, வேட்பாளர் இவர் போடதான் நினைச்சாரு, பட் வந்து அவங்க வரலையே. இல்ல, நீங்க டிஸ்கஷனே பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, ஈரோடு நீங்க வந்து திருப்பூர்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்களே, சீனியர் இருக்காங்க, நீங்க போட்டிருக்க வேட்பாளர்கள்ல யாராவது நல்ல சீனியரு கட்சிக்காக பாடுபட்டவங்க யாராவது சொல்லுங்க. நம்மளே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம், திருச்சி சொல்லலாம், பெரம்பலூர் சொல்லலாம், யாரும் ஒரு சேலம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் செம்மலை வேண்டான்னு சொல்லுவாரு. பட் இதுல வந்து என்ன பண்ணிருக்கணும், எடப்பாடி தான் நின்று பார்த்துருக்கணும். 2வது, நீங்க எல்லாத்துட்டையுமே 10 கோடி 15 கோடின்னு பேரம் பேசுறீங்க வேட்பாளர்கிட்ட. நீ வந்து 15 கோடி சொல்ல பண்ணுவியா அப்படின்லாம் கேட்டுதான் எடப்பாடி கேண்டிடேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த வருத்தம் அவருக்கு இருக்கு. யாருக்கு? செங்கோட்டையன். உங்களுக்கு எந்த கேண்டிடேட் தேர்வு நடக்கும்போது அதெல்லாம் கேட்கக்கூடிய கரெக்டு தான். நீங்க அதாவது நீங்க வந்து இப்போ நீங்க பொதுச்செயலாளருங்க, கட்சியை நீங்க நிப்பாட்டி வச்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. முதல் தேர்தல் இது. இந்த தேர்தலில் நீங்க செலவு பார்த்துருக்க முடியாது, நீங்க கணக்கு பார்த்துருக்க கூடாதுங்கிறது செங்கோட்டையனோட விஷயம். நீங்க வேட்பாளர் தேர்வுலையும் அதே மாதிரி எலெக்ஷனுக்கான செலவு விஷயத்துலையும் எடப்பாடி இந்த மாதிரி இருந்திருக்க கூடாது அப்படிங்கிறது செங்கோட்டையனுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா அவங்க நடந்துக்கிட்ட விஷயங்கள்ல அவருக்கு ரொம்ப வருத்தம். இதே மாதிரி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல பக்கத்து மாவட்டத்துக்காரவங்களாம், ரொம்ப வருத்தம். அதனால இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த விஷயத்தில் நம்ம ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம சில விஷயங்கள்ல அப்படியே சோர்வாக இருந்துட்டோம். 2வது என்ன பண்ணிட்டாரு எடப்பாடி, பார்த்தாரு சரியா இல்லைன்னு திருப்பூருக்கு இந்த அருணாச்சலம் இருக்காருல்ல அந்த தொகுதிக்கு இவரை போட்டு விட்டார். யார? வேலுமணியை பொறுப்பாளரை போட்டு விட்டார். டக்குன்னு பொறுப்பாளரை போட்டார். அதில் ஒரு வருத்தம் என்னன்னா, அங்கே ஏற்கனவே கற்பனை நீங்கள் பார்த்துட்டு இருக்காரு ஏதோ ஈரோட. சரி நம்ம சீனியர், அட்லீஸ்ட் ஒரு திருப்பூர் நம்மளை கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கல.
ஸோ அவருக்கு அந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஆளை கொண்டு வர ஆளை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவருக்கு என்ன காரணம்னா செங்கோட்டையன் கவுத்துருவாருங்கிற மாதிரி அவருடைய எண்ணம். யாரு எடப்பாடியோட கணக்கு அப்படியே ஆயிடுச்சு. அந்த வருத்தம் அவருக்கு. ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் வருத்தத்தில் ஏன்னா இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக 3ஆ பிரிஞ்சு கிடக்கு. சொல்ல போனால் ஒன்று டிடிவி தனியாக இருக்காரு, ஓபிஎஸ் தனியாக இருக்காரு, சசிகலா தனியாக இருக்காங்க, இப்போ எடப்பாடி தனியாக இருக்காரு. 4ஆ இருக்கு. 3 கூட சொல்லிட்டேன், 4ஆ இருக்கு. பட் செங்கோட்டையன் என்ன நினைக்கிறாரு, சேர்றாங்களா இல்லையோ இந்த எலெக்ஷன் முடிவுக்கு அப்புறம் எடப்பாடிக்கு ஒரு கடிவாளம் போடணும். இதே ஒரு சூழ்நிலை போனால் 2026ங்கிறது சட்டசபை தேர்தலோ ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் அதிமுக அப்படிங்கிறது அவர் நண்பர்கள்ட்ட அவர் வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறார். யார் என் காலத்திலேயே அதிமுக அழியறதை நான் பார்க்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை செங்கோட்டையே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தேர்தலை முடித்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஆகணும். ஏன்னா கொங்கு பெல்ட்லேயே நீங்கள் அதிமுக ஜெயிக்கலை, எங்கே ஜெயிக்க போறீங்க நீங்கள் அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு 4ஆம் தேதிக்கு பிறகு பெரிய ஒரு கண்டிப்பா அவர் அதில் வந்து தெளிவாக இருக்காரு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து ஒரு சசிகலாட்ட ஒரு சாப் கார்னர்ல இருப்பார். ஏன்னா அவர் ஒதுங்கி இருந்தவரை வந்து அமைச்சராக்குறாங்க. ஸோ அவர் எப்பயுமே சசிகலாவுக்கு ஒரு சாப் கார்னர்ல இருப்பார். ஸோ இந்த தேர்தலுக்கு அப்புறம் அதாவது இந்த முடிவுகளுக்கு அப்புறம் திடீர்னு போய் சசிகலாவை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எடப்பாடிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும்னா வேற வழி இல்லை. அப்பதான் அவர் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா சீனியர் எல்லாத்தையும் என்ன எடப்பாடிக்கு ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா சசிகலாவோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் காலத்தில் உள்ள சீனியரை பற்றிலாம் இல்லை, எனக்கு நான் உருவாக்க போகிறேன் அதிமுகவை, வேட்பாளர்களாக இருக்கட்டும் நாளைக்கு ஜெயிச்சு வர்றவன் எல்லாம் ஏன் கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் அவர் என்ன நினைக்கிறாரு, எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி தன்னை அவர் நினச்சிக்கிட்டு இந்த ட்ரிப்பு வேட்பாளர் போட்டது கூட அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முறையை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் செங்கோட்டையன் கண்டிப்பாக ஒரு பெரிய முடிவெடுக்க போகிறாரு. அது ஏன்னா ஆதாரம் இருக்குமா கட்சியில் தங்கமணி ஏற்கனவே ரொம்ப பெரிய அதிர்ச்சியில் தானே கண்டிப்பாக ஒரு என்ன காரணம்னா அவர் ஒதுங்கியே இருக்கார். தங்கமணி வந்து காரணம் என்னன்னா இளங்கோவன் இருக்கார்ல, சேலம் இளங்கோவன், அவருடைய டாமினேஷனு இன்டர்ஃபியரன்ஸ் வந்து அவர் ஒத்துக்கவே இல்லை. யாரு தங்கமணி அதில் அதிருப்தியில் தான் இருக்காரு. கேவி ராமலிங்கம் ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு அதிருப்தியில் இருக்காரு. கொங்குல உள்ள ஆட்கள் எல்லாமே ஒரு சங்கம். அதுதான் என்ன சொல்லிட்டாங்கன்னா போய் சசிகலாவை போய் பார்க்க போகிற விஷயத்த அண்ணாமலையை போய் பார்க்க போகிறாரு, சேர போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லிட்டாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஜூன் 4க்கு அப்புறம் செங்கோட்டையன் தலைமையில் அதிமுக 5ஆவதா உடஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லை சசிகலா தலைமையில் ஒரு புதிய அணி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அணி உருவாக போகுது அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க. அதுதான் ஒரு தகவலாக சொல்லி. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அது பாரதிய ஜனதா பயன்படுத்திக்குவாங்க அரசியலில். ஆமாம் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். என்ன காரணம்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கோவம் இருக்குல்ல, நீங்கள் கூட்டணியை வந்து வாங்க. அதாவது ஒரு பெரிய தேசிய கட்சி கூட்டணிக்காக அவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் அவங்க கூப்பிடவே இல்லையே. அவங்க கிட்டத்தட்ட வேட்புமனு ஆதரிக்கணும். அந்த வருத்தம் வந்து அவங்களுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன காரணம்னா இதில் என்ன சொல்கிறாங்க, அமித்ஷா ஃபோன் பண்ணாரு, அதை எடுக்கவே இல்லைங்கிறாங்க. யாரா எடப்பாடி. இந்த வருத்தங்கள்லாம் அவங்களுக்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிஜேபி ஒரு பெரிய லெவலில் என்ன பண்ணுவாங்கன்னா செங்கோட்டையனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கட்சியை உடைக்கிறதுக்கோ இல்லை இவர் எடப்பாடிக்கு எதிரான ஒரு அணியை உருவாக்குறதுக்கு பிஜேபியும் பெருசாக மறைமுகமாக. ஏன்னா இப்போ பிஜேபி தான் கண்ட்ரோலில் இருக்கிறாங்களே, டிடிவி இருக்கிறாரு, ஓபிஎஸ் அங்கே தான் இருக்கிறாரு, சசிகலாவும் மறைமுகமாக வந்து ஆமாம் பிஜேபியுடைய ஆதரவில் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஜூன் 4க்கு அப்புறம் ஒரு அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க, பூகம்பம் கண்டிப்பாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். நன்றி.